ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி வந்து கொஞ்சம் காயெல்லாம் வீட்டில் தீர்ந்துருச்சு. சரி, அதனால் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. புதன்கிழமை இங்கே வந்து பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருக்கும். அதனால் வந்து அங்கே போய்ட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். போனது என்னவோ காய்கறி வாங்குறதுக்கு, கடைசியில் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கவே இல்லை. காய்கறி ரொம்ப ஒன்றுமே மாங்காய் மட்டும்தான் வாங்கியிருக்கு, மற்றபடி எதுவுமே வாங்கலை. ஏன் அப்படின்னாக்க மீன் இருந்துச்சு. அதனால் வந்து மீன் குழம்பே வந்து இப்போ மீன் வாங்கினோமாவே 2 நாள் ஆயிரும், 2 நாள் குழம்பு இருக்கும். அப்போ வந்து காய் வாங்கினோம்னா அப்படியே இருந்துடும், வேஸ்ட் ஆயிரும் நிறையா. சரி, அதனால் மீன் வச்சதுக்கப்புறமா வர வாரம் வாங்கிக்கலாம், இல்லை பக்கத்தில் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒன்றும் வாங்கலை. தக்காளி, வெங்காயம், தேங்காய், அப்புறம் மல்லி இலை, அப்புறம் இவ்வளோ தான் வாங்கினோம், வேறு ஒன்றும் வாங்கலை. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கிலோவே 50 ரூபா என்னமோ தான் இருந்துச்சு. விலை கம்மியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு, ஈர வெங்காயமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காயட்டும் அப்படின்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் வந்து இந்த மாதிரி பரவலாக வச்சோம் அப்படின்னா நல்லா காற்று பட்டு காஞ்சிடும், ரொம்ப அழுகி போகாமல் இருக்கும். அப்புறம் கையோட தக்காளியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 2 மாங்காய் வாங்கினேன், எதுக்குனாக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கருவாடு, இது வந்து துண்டு கருவாடு. இது ஒரே கருவாடு பொரியல், கருவாடு குழம்பு இப்படியே தான் இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன், இது வந்து சாலை மீன். சாலை மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபான்னு வச்சுருந்தாங்க. சில சமயம்லாம் விலை கம்மியாக இருக்கும். இன்றைக்கி 100 ரூபா இருந்துச்சு, அதனால் 1 கிலோ வந்து சாலை மீன் வந்து வாங்கிட்டோம். எங்களுக்கும் பொரிச்சிட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மீன் வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் போடலாம், குட்டி பிள்ளைகளுக்கும், லில்லி பப்பி ரோசிக்கும் கொஞ்சம் போடலாம்ல அப்படின்ட்டு வாங்கினோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெலை மீனில் 2 வகை வச்சுருந்தாங்க. இன்னொரு கருப்பு கலரில் இருந்துச்சு வெலை மீன், அது 1 கிலோவே வந்து 100 ரூபா தான் நினைக்கிறேன். இது வந்து 1 கிலோ 200 ரூபாய். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதனால் அரை கிலோ மட்டும் வாங்கினேன். ஆனால் முள் ரொம்ப இருந்துச்சுங்க இந்த வெலை மீனில். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து முள் அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. கையோட கையாக பார்த்திங்க அப்படின்னாக்க மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுகி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவிலையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அப்போ காலையில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படியே வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரொம்ப ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் எப்போதுமே நான். இன்னைக்கு காலையில் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாய்.